இன்னைக்குப்பா முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர ஹேர் ஆயில் செஞ்சு காட்டுறேன்ப்பா. முடி இல்லாத இடத்துலையும் முடி அடர்த்தி கம்மியா இருக்கிற இடத்துலையும் புதுசா முடி வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. முடியின் வேர்க்காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும்பா. முடி நல்லா ஷைனிங்கா இருக்கும்பா. ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியை கொட்ட விடாம பாதுகாக்கும்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா சேல் பண்றேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுல நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. போன் கால் வேண்டாம். இப்ப 50 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். 50 கிராம் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இந்த கருஞ்சீரகமும் வெந்தயம் நம்ம முடியலுக்கு நல்ல வேர்க்காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. கருஞ்சீரகம் 50 கிராம் நம்ம இதுல போட்டுக்குருவோம் மிக்சி ஜார்ல. அதே மாதிரி வெந்தயத்தையும் போட்டுக்குருவோம். இதை மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் பவுடர் ஆக்கி கொண்டு வர மாதிரி பவுடர் ஆக்கியாச்சு. இதை ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். அந்த அம்மா கரகப்பிள்ளை எடுத்திருக்கேன்ப்பா. இந்த கரகப்பிள்ளையும் நம்ம முடியை நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாக வளர வைக்கக்கூடியது. அதனால் கரகப்பிள்ளையும் எடுத்துக்கிடுவோம். இதை உருவி போட்டுக்கிடுவோம். இது மருதாணியும் நம்ம முடியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா முடியலுடைய வேர்க்காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். முடியும் நல்லா வளர வைக்கும். நரமுடியலை கருப்பாக்கக்கூடிய தன்மை உள்ளது. இதை நம்ம உருவி போட்டுக்கிடுவோம். இப்போ ஏற்கனவே நம்ம கரகப்பிள்ளையை நம்ம உருவி வச்சுருக்கோம். அதே மாதிரி இதில் நம்ம இந்த கரகப்பிள்ளையோட மருதாணியையும் சேர்த்துக்குருவோம். இது மூலிகை இலை கரிசலாங்கண்ணிப்பா. இதுதான் நம்ம இங்கிலீஷில் பிருந்தராஜன்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்லா நம்ம முடியலை நல்லா கருப்பாக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த கரிசலாங்கண்ணி. அதனால் இந்த கரிசலாங்கண்ணியையும் இதில் போட்டுக்குருவோம். இந்த மாதிரி நம்ம இலையும் லைட்டாக காம்பும் ஆஞ்சு வச்சுக்கிறணும். நம்ம ஏற்கனவே இதில் கரகப்பிள்ளையும் மருதாணியும் சேர்த்து வச்சுருக்கோம். அதோட சேர்த்து நம்ம கரிசலாங்கண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துக்குருவோம். இது வேப்ப இலை. வேப்பலை நம்ம முடிகளுக்கு நல்ல டிராண்ட்ரப்பு பொடுகு இதெல்லாம் நம்மளுக்கு போக்கக்கூடியது. இந்த முடியில் உள்ள பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இந்த பூச்சி வெட்டெல்லாம் தவிர்க்க வைக்கக்கூடியது இந்த வேப்பலை. அதனால் வேப்பலையும் இதில் சேர்த்துக்குருவோம். நம்ம இந்த கரிசலாங்கண்ணியோட இந்த வேப்பலையும் நம்ம சேர்த்துக்குருவோம். இது மறிக்குழுந்து. இந்த மறிக்குழுந்து நம்ம தலைக்கு நம்ம எண்ணெயில் தேய்க்கும் பொழுது நல்ல ஒரு வாசனை வரும். தலைமுடிகளுக்கு நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். நல்லா எல்லாத்தையும் இப்படி உருவிக்கணும். ஒரு பிடி மறிக்குழுந்தும் போட்டுக்குருவோம். நம்ம பன்னீர் ரோஸுப்பா. இது நல்ல ஒரு மனம் தரும். நல்ல நம்ம முடியலுக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பன்னீர் ரோஸில் உள்ள காம்புகளை எடுத்துட்டு இதழ்களை மட்டும் நம்ம போட்டுக்குருவோம். இப்போ நம்ம இதில் கரகப்பிள்ளை மருதாணி கரிசலாங்கண்ணி வேப்பலை ரோசாப்பூ மறிக்குழுந்து இது எத்தனையும் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது இப்படி இருக்கட்டும். நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். வெங்காயம் எடுத்திருக்கோம். நெல்லிக்காவும் வெங்காயமும் நம்ம முடிகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. நல்ல முடி நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிறணும். சின்ன வெங்காயம் தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு பிடி போட்டுக்குருப்போம். இதை மூடி போட்டு இது மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையுமே இலைகள் எல்லாத்தையும் அரைச்சி போட்டாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி உருண்டையை உருட்டி நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டை மாதிரி இப்படி தட்டி தட்டி வைக்கணும். மெல்லிசாக வைக்கணும். இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம தட்டி தட்டி வச்சிடணும். இப்போ நம்ம இப்படி ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் இது அந்த இதுலேயும் நம்ம தட்டி தட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு இதில் இந்த சாறுகள் கீழே இறங்காது. நம்ம துணியில் வச்சு தட்டுனோம்னா சார்லாம் அதில் இறங்கிக்கிறோம். வெறும் அதனால் இப்படி பேப்பரில் வச்சோம். இல்லை பிளாஸ்டிக் பையில் இப்படி நம்ம சுத்தமானதை எடுத்து இதில் வச்சு தட்டி ரூம்போடைய டெம்பரேச்சரில் காய வைக்கணும். முதல் நாள் இந்த இது இப்படி தட்டி நல்லா வச்சுட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிடும். அப்போ திருப்பி இதை பெரட்டி விட்டு திருப்பி காய வைக்கணும். இது எப்படி ஒரு 3 நாளைக்கு நம்ம ரூம்போடைய டெம்பரேச்சரில் காய வைக்கணும். நிறைய உருண்டை பிடிச்சிக்கணும்.
அதையும் நம்ம நல்லா தட்டி தட்டி இதை வந்து வச்சுருக்கோம். இது வந்து நல்லா வந்து 2 நாளைக்கு நல்லா நம்ம காய விடுவோம். வெயிலில் வைக்கக்கூடாது, ரூம்போடைய டெம்பரேச்சரில் தான் நம்ம காய வைக்கணும். காஞ்ச பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அம்மா வந்து தட்டி வச்சுருந்த தட்டை ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. எவ்வளோ நல்லா சுக்காவாக காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ரூம்போடைய டெம்பரேச்சரில் 3 நாள் வச்சுருந்தேன். 3 நாளில் நல்லா காஞ்சிருச்சு. அம்மா வந்து கொழுப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கெண்ணெய், இது வந்து செக்கெண்ணெய் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம். இது நல்லா சுத்தமாக இருக்கணும், எந்த ஒரு ஈரப்பசை எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். செக்கெண்ணெயை ஊற்றிடுவோம். எல்லாத்தையும் நம்ம வந்து உடச்சி நம்ம வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம். காய வச்ச இந்த தட்டை புறம் எடுத்து வச்சுக்கிடுவோம் லைட்டில். இப்போ நம்ம வந்து செக்கெண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த செக்கெண்ணெயில் வந்து நம்ம தட்டி வச்சுருந்த தட்டை எல்லாத்தையும் இதில் போட்டுக்குவோம். இது வந்து ஆவாரம் பூப்பா. ஆவாரம் பூ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இதை வந்து நிழலில் காய வச்சுருக்கேன். இந்த இதையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கிடுவோம். ஆவாரம் பூ ரொம்ப நல்லது, நம்ம தலைமுடிகளுக்கு ரொம்ப நல்லது. முடியில வந்து பூச்சி வெட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆவாரம் பூ போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த பூச்சி வெட்டுகள் தவிர்க்கப்படும். இது இதில் போட்டு கொடுப்போம். இது வந்து மறிக்கொழுந்துப்பா. மறிக்கொழுந்தும் அம்மா வந்து மார்க்கெட்டில் அப்படியே வாங்கி இதை வந்து அப்படியே நிழலில் காய வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு மறிக்கொழுந்து வந்து நல்ல தலைமுடிக்கு நல்ல ஒரு வாசனை தரக்கூடியது. அதனால் இந்த மறிக்கொழுந்தையும் போட்டுக்குருவோம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பூவை மட்டும் நல்லா உதிர்த்து இப்படி போட்டுக்கிடுவோம். இது வந்து வெட்டி வேறு. வெட்டி வேறு வந்து நல்ல ஒரு வாசம் தரக்கூடியது. இன்னொன்று வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வெட்டி வேறு. இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து வெட்டி வேரையும் வெட்டி போட்டாச்சு. இது வந்து ஜடா மஞ்சள். இதுவும் வந்து இந்த ஜடா மஞ்சளுடைய வேறு. இது வந்து நம்ம வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. முடியை நல்லா கருமையாக்கும், நல்லா அடர்த்தியாக நல்லா வளரும். அதனால இந்த ஜடா மஞ்சளுடைய வேரை இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்து வேம்பாலம் பட்டைப்பா. இந்த வேம்பாலம் பட்டையுமே நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெயில் போடும்போது முடி வந்து நல்லா கருகுருன்னு நல்லா வளரும். இது இந்த வேம்பாலம் பட்டை நம்ம வந்து எண்ணெயில் போட்டால் நல்லா கொஞ்சம் கலரும் வந்து ரெட் கலரில் மாறும், சிவப்பு கலரில் வரும். இதையுமே இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்து கரும்பூலாம்பழம்ப்பா. இதுவும் நம்மளுக்கு வந்து அதாவது முடியை வந்து நல்ல கருமையாக்கும். ஒரு சில பிள்ளைகளுக்கெல்லாம் வளரும் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முடி வந்து செம்பட்டையாக இருக்கும். இந்த கரும்பூலாம்பழம் உடைய இதை வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா முடி வந்து நல்லா கருப்பாகும். இது பழம் வந்து நல்ல ஒரு மை கலரில் இருக்கும். அவ்வளோ ஒரு அதாவது மை கலரில் ஒய்லட் கலரில் இருக்கும். இதை காய வச்சு இதை எடுத்துருக்கோம். வந்து இடிகளில் போட்டுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் நுணுக்கிக்கணும். இதை வந்து நுணுக்கியாச்சு. நம்ம கையில் எடுக்கும்போதே பார்த்திங்களா கருப்பாக இருக்குது. அதனால் முடி வந்து நல்லா கொஞ்சம் கருப்பாகும். இப்போ நம்ம நுணுக்கி வச்ச கரும்புலாம்பழத்தை இதை வந்து இதில் போட்டுக்கிறோம், எண்ணெயில் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வாழைம்பட்டை போட்டனால நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். இப்போ ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிறோம். இது மேலே துணி போட்டாச்சு. கயிறை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கட்டியாச்சு. இந்த மாதிரி தூசி ஈஸி எதுவும் உழுவாது. இப்போ நம்ம ஒரு 5 நாளைக்கு இதை வந்து நம்ம வெயிலில் வைக்கணும். காலையில் ஒரு 10 மணி போல் வச்சுட்டு சாயந்தரம் போல் ஒரு 5 மணி போல் எடுத்துடணும். இதே மாதிரி ஒரு 5 நாளைக்கு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ காலையில் 10 மணி ஆயிடுச்சுப்பா. இப்போ மாடியில் போய் வெயில் வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ வந்து மாடியில் வந்து வெயிலில் வச்சாச்சு. இப்போ வந்து 6 மணிக்கு வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கிடுவோம். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுப்பா. இதை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி நம்ம வந்து காலையில் 10 மணிக்கு வச்சுட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி போல் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம 5 நாளைக்கு இதே மாதிரி தொடர்ந்து வைக்கணும். இப்போ அம்மா வந்து ஒரு 5 நாள் நல்லா வெயிலில் நம்ம வச்சு எடுத்துருக்கோம். இந்த இதை வந்து காலையில் 10 மணிலேருந்து இந்த சாயந்தரம் 5 மணி வரைய வச்சு 5 நாள் எடுத்துருக்கோம். நல்லா வெயிலுடைய ஹீட்டில் நல்லா எண்ணெயில் போட்டல பொருள் பூரா நல்லா செட் ஆகிக்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். பாருங்க, அருமையாக இருக்குது. நல்ல ஒரு வாசம், எவ்வளோ ஒரு கலர் எல்லாம் இறங்கியிருக்கு.
நம்ம இதில் வந்து 15 பொருட்கள் போட்டிருக்கோம் இந்த எண்ணெயில் வந்து. இப்போ இதை வந்து நம்ம வந்து நிறுத்துக்குவோம். அம்மா வந்து சட்டி வச்சுருக்கேன், சட்டில் ஒரு ஜல்லடை வச்சு மேலே துணி விரிச்சிருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்மளுக்கு வந்து மூலிகை எண்ணெய் ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ கலரில் இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம 15 பொருள் சேர்த்துருக்கோம். மூலிகை பொருள் வந்து 15 பொருள் சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு முடியினுடைய வேர்க்காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நல்லா முடி வந்து நல்லா கருமையாகவும் வளரும், நல்லா கருகருன்னு வளரும், நல்லா நீளமாகவும் வளரும். பாட்டில் ஊற்றியாச்சு. இதே மாதிரி எல்லா பாட்டிலையும் நம்ம ஊற்றிக்கிடுவோம். 10 வகையான மூலிகை பொருள் போட்டு நம்ம வந்து இதை வந்து தட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஆவாரம் பூ, இது வந்து வேம்பாளம்பட்டை, இது மாதிரி கொழுந்து, இது வந்து கரும்பூலாம்பழம். இதுவும் நல்ல கருமையாக்கக்கூடியது. நம்ம முடியை வந்து நல்லா இலை நிறையலாம் நம்மளுக்கு கருமையாக்கக்கூடியது. இது வாசனைக்கு வெட்டி வேர், நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இது வந்து ஜடா மஞ்சள், இது நம்ம நல்லா முடியை வந்து கருமையாக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம போட்டு ஒரு பாக்கெட் பண்ணி இது நம்ம சேல் பண்ணுறோம். மூலிகை பொருள் போட்டு நம்ம தயார் பண்ண மூலிகை எண்ணெய் ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரியும் நீங்கள் சேலுக்கு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் இந்த மாதிரி பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேலுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் இதை வாங்கி உங்கள் வீட்டில் எண்ணெயை ஊற்றி ஊற வச்சு இது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயப்பா அம்மா வந்து டெய்லி யூஸுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சேல் பண்ணுறேன். என்ன வேணும்னா என்ன வாங்கிக்கலாம், இல்லது மூலிகை பொருள் வேணும்னா இந்த மாதிரி பாக்கெட்டும் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.